சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தின் காரணமாக 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். விவரங்களோடு செய்தியாளர் குமார் இணைக்கிறார். குமார், விபத்துக்கான காரணம் என்ன? அங்க என்ன சூழல்? தீயை அணைக்கும் பணி தொடங்கிடுச்சா? சிவகாசி அருகே நாரணாபுரத்தில் இருந்து அனுப்பங்குளம் செல்லும் சாலையில மாரியம்மன் பேரண்ட்ஸ் அதை சீனிவாசன், திருத்தங்களை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் நடத்தி வர்றாரு. அந்த பட்டாசு தொழிற்சாலையில் மதிய இடைவேளைக்கு பிறகு மாலையில் பணியில் முடிவுறும் தருவாயில் ஃபேன்சி ரக பட்டாசுகளுக்கு தயார் செய்யும் போது அந்த அந்த பட்டாசு மூலப்பொருள் உராய்வு ஏற்பட்டதில் வெடி விபத்து ஏற்படுது. இதுல அந்த பட்டாசு தொழிற்சாலையில இருந்த 6 அறைகள் இடிந்து தரமட்டம் ஆயிடுச்சு. அப்போது அங்கு பணியில் இருந்த 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே இடிபாடுகள் சிக்கி இறந்துட்டாங்க. படுகாயமடைந்த 3 தொழிலாளர்களை ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு தப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ இங்க ஸ்பாட்ல வெடிவிபத்து நடந்த பட்டாசு தொழிற்சாலை தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையினர் சம்பவ இடத்துல மீட் பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. இன்னும் அந்த கட்டட இடிபாடுகளை ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக முற்றிலும் மாற்றினா தான் மேலும் அதுல தொழிலாளர் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்களா என்பது குறித்த விவரம் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.